மறுமலர்ச்சி திமுக 32ஆம் ஆண்டு உதய திருவிழா மணப்பாறையில் லட்சிய கொடி ஏந்திய ஊர்வலம். மறுமலர்ச்சி திமுக 32ஆம் ஆண்டு உதய திருவிழாவை முன்னிட்டு திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் மணவை தமிழ்மாணிக்கம் தலைமையில் மணப்பாறையில் லட்சிய கொடி ஏந்திய ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்திற்கு மாநில விவசாய அணி துணை செயலாளர் துரைராஜ், மணப்பாறை நகர செயலாளர் முத்துப்பாண்டி, மணப்பாறை வடக்கு ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன், மாநில கலைத்துறை செயலாளர் மேட்டுக்கடை சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஊர்வலத்தில் மாவட்ட அவைத் தலைவர் பாலுசாமி, மாவட்ட துணை செயலாளர்கள் ராஜன், பன்னீர்செல்வம், வைகோ சுப்பு, ஒன்றிய செயலாளர்கள் அந்தநல்லூர் சுரேஷ், திருவரம்பூர் திருமாவளவன், வையம்பட்டி வின்சென்ட் தேவராஜ், மணிகண்டம், ஆரோக்கிய ரெக்ஸ், அண்ணாதுரை, துவாக்குடி நகர செயலாளர் மோகன் பெரிய கருப்பன், மாநில பொறியாளர் அணி செயலாளர் எழில்நகர் கணேசன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மகுடீஸ்வரன், வழக்கறிஞர் ஹென்றி சின்னப்பன், பொதுக்குழு உறுப்பினர் பாதுஷா உள்பட 200க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். ஊர்வலமானது மணப்பாறை மாரியம்மன் கோவில் அருகில் உள்ள அண்ணல் காந்தி சிலை அருகில் தொடங்கி ராஜவீதி, புது தெரு வழியாக பேருந்து நிலையம், பெரியார் சிலை அருகில் நிறைவு பெற்றது. நிறைவாக நடந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் மணவை தமிழ்மாணிக்கம் சிறப்புரையாற்றினார். பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். கே கந்தசாமி அவர்களுடைய முன்னெடுப்போடு தொடங்கப்பட்ட இயக்கம் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்தினுடைய கொடியைத்தான் கண்ணீர் துளிகளோடும் கவலைகளோடும் கடல் கடந்து வாழுகிற ஈழத் தமிழர்களுக்காகவும் இங்குள்ள தமிழர்களின் வாழ்க்கையில் வசந்தத்தை உருவாக்குவதற்காக யமுனை நதிக்கரை தீரத்தில் அமைந்திருக்கின்ற நாடாளுமன்றத்தில் கொட்டி முழக்கமிடுகின்ற தலைவன், ஏழைகளை காக்க வந்த இதயநிலா, கோழைகளாய் வீதிகளில் சுற்றித் திரிகின்ற வீணர்களின் வாழ்க்கையில் வீரத்தை ஊட்ட வந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், உள்ளூர் சரித்திரம் கூட தெரியாதவர்களின் வாழ்க்கையில் உலக சரித்திரத்தை மெய்ப்பிக்கக்கூடிய வரலாற்று பேராசான், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ என்கிற தனி மனிதனுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாசற்ற இயக்கம்.